அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அண்ணி சொல்லுவாங்க, கார்த்தி அப்படி சொன்னதுமே நெகிழ்ந்து போய் பார்த்த ஜோதிகா. இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகரம் அறக்கட்டளை துவங்கி பல நலத்திட்டங்களை செய்து வருகின்றார் நடிகர் சூர்யா. சூர்யா தனது குடும்பத்தினர் அனைவரின் பங்களிப்போடு இந்த அறக்கட்டளையை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார். இதனையடுத்து அகரம் அறக்கட்டளை துவங்கி 15 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் விழா ஒன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் எம்பி பங்கேற்றுள்ளார். இந்த விழாவில் பேசிய நடிகர் கார்த்தி, அண்ணன் சூர்யா பசங்க படிச்சிட்டா போதும்னு சொல்லுவார். பசங்க படிக்க நிறைய காசு தேவைப்படும் போது அண்ணி சொல்லுவாங்க, காசு வச்சு ஆரம்பித்தோம், அன்பு வச்சு தானே ஆரம்பித்தோம், அது வரும்னு சொல்லுவாங்க. அப்படி அண்ணி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும்? கொரோனா காலகட்டத்தில் நிறைய மருத்துவமனைகளில் நிறைய கருவிகள் பற்றாக்குறையாக இருந்த காலத்தில் நான் பண்ணுறேன் என அண்ணி முன் வந்தாங்க. சிறு வயதில் இருந்து நான் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்திருக்கின்றேன். அம்மா வீட்டில் வேலை செய்யும் அம்மாவின் பிள்ளைக்கு பள்ளி கட்டணம் கட்ட காசு கொடுத்துட்டேன், உங்ககிட்ட சொல்லலை அப்படிம்பார். ரயிலில் செல்லும்போது சுமை தூக்குபவர் 50 ரூபாய் கேட்டால் எனக்கு அது அதிகமாக தோன்றும். ஆனால் அப்பா அவருக்கு 100 ரூபாய் கொடுப்பாரு. நான் பண விஷயத்தில் ரொம்ப கராரு. எனக்கு ஜாஸ்தியாக கொடுப்பது போல் இருக்கும். அதை அப்பாவிட கேட்டால், நாம் தரும் 100 ரூபாயில் அவன் வீடாக கட்ட போகிறான், போகும்போது பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவான் என்பார். இது போன்று நான் சின்ன வயதில் இருந்து நிறைய கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அப்போது நாம் நல்லதே தான் செய்வோம், நம்முடன் இருப்பவர்களும் நல்லதே தான் செய்வார்கள். தியாவும் தேவுவும் தங்களது பாக்கெட் மணியை அகரம் அறக்கட்டளைக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இப்போதுதான் எனக்கே தெரிய வந்தது. தொடர்ந்து அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அகரத்துடன் கரம் சேருங்கள், அகரம் தொடர்ந்து பயணிக்கட்டும் என பேசியுள்ளார் கார்த்தி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.